வாய்ஸ் ஆஃப் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 15 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். இன்றைய நாள் என்ன சொல்ல வராங்க இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னா, அ கொஞ்சம் உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே ஓகே தான். ஆனா, இன்னும் நீங்க கொஞ்சம் அனுபவசாலியா மாறுனா மட்டும் தான் இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டமா நகர்த்துறதுக்கு எந்த தடைகளும் இல்லாம போக முடியும். இன்றைய நாள் உங்களுடைய மனச மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலைகள் செய்ய போறீங்க, புது முயற்சி எடுக்க போறீங்க அப்படின்னா, நிறைய தகவல்கள சேகரிச்சுக்கோங்க. எதையுமே அனுபவம் இல்லாத தொழில செய்யக்கூடாது. அனுபவம் இல்லாத செயல்பாடுகள இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. ஸோ அனுபவத்த வளர்த்துக்கிட்டு நீங்க உள்ள போகும்போது, அதற்கான கரெக்ட் டைம் இருக்கும். ஸோ இன்றைய நாள் வந்து என்னன்னா, உங்கள நீங்க இன்னும் மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலைய உருவாக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலை வந்திருக்கு. ஸோ இன்றைய நாள்ல நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் பார்ப்பீங்க. என்ன மாரி ஸ்டார் அப்படின்னா, நம்மளோட எப்படி முருகனுடைய கோயிலுக்கு போறது, முருகப்பெருமான் கோயிலுக்கு போறது, அந்த மாரி ஸ்டார் வடிவத்தில இருக்கக்கூடிய கோலங்களா இருக்கட்டும், அந்த மாரியான பிக்சர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அது மாரியான நிலைகள் பேசக்கூடிய நபர்கள். இன்றைய நாள்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார் மாரி போடுவோம் இல்லையா? நம்ம முருகப்பெருமானுக்காக போட்டு விளக்கேத்துவோம் இல்லையா? இந்த மாரியான விஷயங்கள பத்தி யாராவது உங்ககிட்ட கன்வே பண்ணலாம். அது மாரியான காட்சிகள் நீங்க பார்க்கலாம். அல்லது கோலங்களா கூட நீங்க பார்க்கலாம். இப்படிலாம் பார்க்குறீங்க, நிச்சயமா உங்களுக்கான விஷயங்கள் உண்மதான். உங்கள மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் உண்மதான். நீங்க இன்னும் கொஞ்சம் அனுபவப்படணும். அதுக்கான நிலைகள நீங்க உருவாக்கிக்கங்கன்றதுக்காக இந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ 666 நம்பர நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது தேவதைகள் உங்க கூட இருக்காங்கன்றத உங்களால உணர்றதுக்கான தருணம்.